வணக்கம் நண்பர்களே. பசியால் வாடும் ஒரு மனிதனின் முகத்தில் புன்னகையை மலரச் செய்வது உலகிலேயே மிகப்பெரிய தர்மம். அந்த உயர்ந்த தர்மமான அன்னதான சேவையை தினமும் செய்து வரும் மென்மை அறக்கட்டளையின் பணிவான வணக்கங்கள். இன்று மே 29, 2026 ஜவ்வாது மலைப்பகுதிகளில் வசிக்கும் 2500 முதியோருக்கு அன்புடன் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உணவு வெறும் வயிற்றை நிரப்பும் உணவல்ல, அது அன்பின் வெளிப்பாடு, கருணையின் அடையாளம், மனிதநேயத்தின் சின்னமாகும். வாழ்க்கையின் பல சோதனைகளை கடந்து வந்த இந்த முதியோர்கள் இன்று நம் அன்பையும் அக்கறையையும் உணவின் மூலம் உணர்கிறார்கள். அவர்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி, அவர்களின் மனதில் ஏற்படும் நிம்மதி நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். பசித்தோர்க்கு உணவளிப்பது இறைவனுக்கே சேவை செய்வதற்கு சமம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த நற்சிந்தனையை செயலாக்கி வரும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த அன்னதானம் நடைபெற காரணமான நன்கொடையாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் மென்மை அறக்கட்டளை சார்பாக இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் ஆயிரக்கணக்கான முதியோரின் பசியை போக்கி வருகிறது. அன்பான நண்பர்களே, ஒரு வேளை உணவு ஒருவரின் பசியை மட்டுமல்ல, அவரின் நம்பிக்கையையும் உயிர்ப்பிக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சேவையை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றால் இன்னும் பலரின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்ற முடியும். எனவே இந்த மனிதநேய பயணத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள். உங்கள் சிறிய உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பசியில்லா சமுதாயத்தை உருவாக்கும் இந்த பணியில் உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. 2500 முதியோரின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்றும் கிடைக்கட்டும். அன்னம் அளிப்போம், அன்பை விதைப்போம், பசியற்ற உலகை உருவாக்குவோம். நன்றி. வணக்கம்.